எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மறைக்கப்பட்ட உச்ச நீச்ச உண்மைகள். இதுதான் இன்னைக்குரிய கான்செப்ட்டு. அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மேலை நாடுகளில் என்ன மாதிரி உச்ச நீச்சம் பார்க்குறாங்க அப்படிங்கு தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இது பாரம்பரிய ஜோதிட முறை கிடையாது. நான் வடக்கு சைடில் இருக்கக்கூடிய ஜோதிட முறை, அதே மாதிரி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, சைனீஸ் அஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி எல்லா அஸ்ட்ராலஜியும் நான் ரிசர்ச் பண்ணுறதுனால அவங்க இதில் முறைகள் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். இது பாரம்பரிய ஜோதிட முறை கிடையாது. அதனால் இதை பார்த்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு முறைகளையும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி விதிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான விதிமுறைகளை கலெக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒத்து வருதா அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை தான் நான் போட்டுட்ருக்கேன். எப்பயுமே போடக்கூடிய பதிவுகள் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் சொல்கிறதில்ல. மாறுபட்ட கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள் மட்டுமே என்னுடைய வீடியோஸில் பதிவு பண்ணப்படுது. அதனால் இதை பார்த்துட்டு யாரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ண தேவையில்லை. பிடிக்கல அப்படின்னா வீடியோ பார்க்க வேண்டாம். இது டிஃப்ரெண்ட்டாக ஆராய்ச்சி பண்ணுறதுனால இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் மட்டுமே என்னோடய வீடியோவில் வெளியில் வரும். நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது தப்பாக கூட சில பேருக்கு படும். அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை பார்க்க அவசியம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் டாபிக் என்ன அப்படின்னா, மறைக்கப்பட்ட உச்ச நீச்ச உண்மைகள். நம்ம உச்ச நீச்சம் என்ன சொல்கிறோம்? புதன் உச்சமடைகிறது நம்ம என்ன சொல்கிறோம்? கன்னியில் உச்சமடையுதுன்னு சொல்கிறோம், மீனத்தில் நீசமடையுதுன்னு சொல்கிறோம் புதன். ஆனால் இதுவே மேலை நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதன் உச்சமடைகிறது கும்பராசியில், நீசமடைகிறது சிம்ம ராசியில் அப்படின்னு சொல்லப்படுது. இது நடைமுறையில் பொருத்தி பார்த்தா தான் இது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்ட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம். இப்போ சிம்மத்தில் புதன் இருக்குது, தனிச்சிருக்குது, எந்த கிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது நீச பலனையே கொடுக்கும் அப்படின்னு தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சொல்லுது. ஆனால் நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் அதிநட்பு வீடுன்னு சொல்கிறோம் புதனுக்கு. ஆனால் ரியாலிட்டியில் அது அதிநட்பாக நீசமாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய ராசியிலேருந்து 1, 5, 9ஆம் ராசிகள்லேயும் உச்சமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதியில் சொல்லப்படுது. உதாரணம், புதன் உச்சமடைகிறது கும்பராசியில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படி. நம்ம அஸ்ட்ராலஜியை நான் இங்கே பேசலை. புதன் உச்சமடைகிறது கும்பராசியில் அப்படின்னா அப்போ கும்பம், அதுக்கு 5வது ராசி மிதுனம், அதுக்கு 5வது ராசி துலாம். அப்போ 1, 5, 9 கும்பம், மிதுனம், துலாம் இந்த 3 ராசிலேயுமே புதன் இருந்தால் புதன் உச்சமடைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ புதன் நீசமடைஞ்சிருச்சு அப்படின்னா அது சிம்மத்தில் நீசமடையுது புதன். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சிம்மத்துலேருந்து 1, 5, 9 சிம்மம், தனுசு, மேசம் இந்த 3 ராசிகளை நம்ம புதனுக்குரிய நீச ராசிகளாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் மெத்தட் சொல்லுது. அப்போ நீங்கள் நடைமுறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது புதன் சிம்மத்திலேயோ தனுசுலேயோ மேசத்துலேயோ தனிச்சு இருந்தால் புதன் நீசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இதில் விதிவிலக்கு நிறையா இருக்குது. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, லக்னத்துக்கு கேந்திரத்தில் இந்த புதன் நீசமாய் நின்னாலும் அது கெடுபலனை செய்யாது. அதே மாதிரி லக்னத்துக்கு கேந்திரஸ்தானத்தில் இந்த புதன் நீசம் அடைஞ்சாலும் அது கெடுபலனை செய்யாதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது நீசமாயிடுச்சு அப்படின்னு டேரெக்டாக எடுத்து பலன் சொல்லக்கூடாது. அது லக்னத்துக்கு திரிகோணத்திலையோ கேந்திரத்திலையோ பாவக்கிரகங்களால் பாதிக்கப்படாமல் புதன் இருக்க பட்சத்தில் அது நீச பலனை தராது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ இல்லாமல் வேறு இடத்துல இந்த புதன் தனித்து சிம்ம ராசிலையோ தனுசு ராசிலையோ மேசத்திலோ இருந்தால் அது நீச பலனை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு புதன் பார்த்தாச்சு, சுக்கிரன் பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் உச்சம் நீச்சம் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணப்படுது. புதனுக்கு மட்டுமே சற்று மாறுபட்ட உச்ச நீச்சம் இருக்குது. சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் மீன ராசி, நீசம் கன்னி ராசி, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசிகள் மீனம் அப்படின்னா அதுக்கு 1, 5, 9ங்கிறது மீனம், கடகம், விருச்சிகம். இந்த 3 ராசியில் எந்த ராசியில் சுக்கிரன் நின்னாலும் அது உச்சம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் நீசம் அடைகிறது கன்னி ராசி அப்படின்னா கன்னிக்கு 5வது ராசி மகரம், அதுக்கு 5வது ராசி ரிஷபம். அப்போ கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசியில் சுக்கிரன் நின்னா சுக்கிரன் நீசம் அப்படின்னு எடுத்துக்கணும். நீச பங்கம் வேறு இருக்குது. அதாவது அது கூட ஒரு கிரகம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நின்னா அது நீச பங்கம் ஆயிரும். அதை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறது தனிச்சு சுக்கிரன் இருந்தாலோ தனிச்சு புதன் நீசமாகி அந்த குறிப்பிட்ட ராசியில் இருந்தாலோ அதை நீங்கள் நீசம்னு எடுத்துக்கணும். இங்கே ஒரு டவுட் வரும்,
சுக்கிரன் நீசம் அடைகிறது கன்னி மகரம் ரிஷபம் அப்படின்னா ரிஷபம் தன்னுடைய சொந்த வீடு. அப்போ ரிஷபத்தில் வந்து நம்ம வந்து சுக்கிரன் ஆட்சின்னு சொல்லக்கூடாது, சுக்கிரன் நீசம் அப்படின்னு தான் சொல்லணும்னு இந்த இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு விதிவிலக்கல் என்ன அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சால் அது ஒரு விதிவிலக்கு. இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன், நட்சத்திர சாரம் கொடுத்தவன் வந்து 1-5-9 நட்பு ராசியில் இருந்தாலோ ஆட்சி பெற்றாலோ அது வந்து நீசமாக எடுத்துக்க தேவையில்லை, அது பலமாயிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நான் சொல்கிறது வந்து விதிவிலக்களை கடந்து ஒரு கிரகம் வந்து தனித்து இந்த ராசிகளில் இருக்கும்போது அது நீச பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நடைமுறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு 70% மேலே கரெக்டாக ஒத்து வருது நடைமுறையில். இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து கும்பராசியில் இருந்துச்சுன்னா அவங்க பேரறிவாளியாக இருப்பாங்க. அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மிதுனமும் கன்னியும் தான் புதனுடைய வீடுகள், அதில் புதன் இருந்தால் அவன் ஜோதிடர் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா புதன் வந்து கும்பராசியில் இருந்தால் நிச்சயமாக 100% ஜோதிடர் ஆவான். இதை வந்து நடைமுறையில் செக் பண்ணி பாருங்கள், 100% கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து நிறைய விதிகள் வந்து இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்டை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டது. இது ஆர்கியூ பண்ணுறதுக்காக போடல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க, கமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது இந்த உச்ச நீச்சம் கரெக்டாக வருது. அதில் விதிவிலக்கும் இருக்குது. ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சப்பெற்ற கிரகமோ இந்த புதனோடு சேரும்போது நீசபங்க ராஜ்யோகம் அடையும். தனித்து நிற்கும்போது தான் இது வந்து பாதிப்பை தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அப்போ தனித்து புதன் வந்து இந்த ராசிகளில் இருந்து சுபர் பார்வை பெறாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திரிகோண கேந்திரத்தில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அது நீச பலனையே கொடுக்கும். ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் நீசம் அப்படின்னு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சொல்லுது. இந்த 3 ராசிகளையுமே சுக்கிரன் வந்து நீசம் அப்படின்னு எடுத்துக்க சொல்லுது. விதிவிலக்களும் நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து அதுவும் சாதகமாக இல்லை அப்படின்னா இது கெடுபலனை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிதர்சனமாக நீங்கள் சொல்ல முடியும். இப்படி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்குதுங்கிறதுனால தான் இதை நான் போஸ்ட் பண்ணேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.